ஒரு காளியம்மன் கோவில் வாரத்தில் 2 நாட்கள் மட்டும்தான் திறந்திருக்கும் அதிசயம் உங்களுக்கு தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டுல பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள சிறுவாச்சூர் மதுரை காளியம்மன் கோவில் தான் அது. ஒரு காலத்துல இங்க செல்லியம்மன் கிராம தேவதையா வழிபட்டிருக்காங்க. ஆனா பிள்ளைக்காரன்ற ஒரு மந்திரவாதி தனது சக்தியால அம்மனை கட்டுப்படுத்தி ஊர் மக்களை துன்புறுத்தி வந்திருக்கான். அந்த நேரத்துல தான் மதுரையில் இருந்து அதிதியா வந்த காளி தேவி ஒரு இரவு தங்க இடம் கொடுங்கள் என்று செல்லியம்மன் கிட்ட கேட்டிருக்காங்க. செல்லியம்மன் நான் மந்திரவாதியின் பிடியில் இருப்பதாகவும் என்னால் உதவ முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு காளி தேவி சிரித்தபடியே அவனை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அன்றைய இரவே மந்திரவாதி வந்தவுடன் காளி தேவி தனது சூலாயுதத்தால் குத்தி அவனை சம்ஹாரம் பண்ணியிருக்காங்க. இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில செல்லியம்மன் அருகே இருக்கக்கூடிய பெரியசாமி மலைக்கு சென்று அருள்பாலிக்கிறதாகவும் தற்போதைய இடத்துல மதுரை காளியம்மனை அருள்பாலிக்கிறதாகவும் கூறப்படுது. இன்னும் ஒரு நம்பிக்கை என்னன்னா, மதுரையை எரித்த கண்ணகி தான் இந்த மதுரை காளியம்மனாக வந்து இங்கு அருள்பாலிக்கிறதாகவும் நம்பப்படுது. இந்த மதுரை காளியம்மன் ஒரு வெள்ளிக்கிழமை என்று இந்த ஊருக்கு வந்ததாலும் திங்கட்கிழமை பக்தர்களுக்கு அருள்பாலித்ததாலும் இந்த கோவில் வெள்ளி மற்றும் திங்கட்கிழமை மட்டும் நடைத்திருக்கப்படுது. தற்போது காலகட்டத்தில் விசேஷ நாட்களிலும் நடைத்திருக்கப்படுறதா சொல்லப்படுது. நீங்களும் அதிசக்தி வாய்ந்த இந்த மதுரை காளியம்மனை தரிசனம் பண்ணணும்னா மறக்காம தரிசனம் பண்ணுங்க.